Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷலான லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான். கருவேப்பிலை சாதம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வடித்த சாதம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா, உப்பு, சீரகம், மிளகு, நல்லெண்ணெய். கடாய் வச்சு ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் செஞ்சு தரும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம ஒரு 5லேருந்து 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சிடலாம். கடாய் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். இது பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை பொடியை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கருவேப்பிலை சாதம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இதில் கொஞ்சம் நெய் சேர்த்தும் கொடுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பும் வறுத்து நம்ம சேர்த்து கொடுக்கலாம். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, பூண்டு நசுக்குனது, கருவேப்பிலை, ஜீரகம், நல்லெண்ணெய், உப்பு, கடுகுளுந்து, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். பேன் வச்சு ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இது பொரிஞ்சதும் இப்போ சீரகம் சேர்த்துடலாம். இதை வதக்கிடலாம். நம்ம நசுக்கி வச்சிருக்க பூண்டை இதில் சேர்த்துக்கலாம்.
நான் ஒரு 4 பூண்டு நசுக்கியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நான் வந்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதனால் நான் 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். இந்த தனி மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்ல கலர் தரும். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நம்ம இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்யணும்னு இல்லை, சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்குன்னு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இது நல்லா செவந்து வர அளவுக்கு வறுக்கணும். அதனால நம்ம ஒரு 5 நிமிஷம் லெட்டு போட்டு வச்சிடலாம். முக்கியமாக இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும். இப்போ இது நல்லா வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷலான கருவேப்பிலை சாதமை வந்து லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலாக தரப்போகிறோம். குழந்தைங்க சரியாக சாப்பிடாமல் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுத்தோம்னா நல்லா பசி எடுக்கும். இல்லைங்க, முடி உதிருதல் பிரச்சனை இருக்கவங்களும் கருவேப்பிலை சாதம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து டைஜஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இதை வந்து இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸாக தரோம். கூடவே நம்ம உருளைக்கிழங்கு பொரியல், குழந்தைங்களுக்கு வந்து மாவுச்சத்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்கோம். இதில் வந்து எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
உங்களோட டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபி கொடுத்து அனுப்பும்போது காலியாக தான் வரும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.